அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 20/8/2026 வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு மேல் அனுஷம் நட்சத்திரம். அன்பர்களே, தனுசு மகரம் இந்த இடங்களில் புதன் இருந்தால் எப்படி என்று பார்க்க இருக்கிறோம். தனுசு குருவின் வீடு. இந்த இடத்தில் புதன் இருந்தால் எவ்வளவு கஷ்டமான வேலைகளையும் சிறப்பாக செய்து முடிப்பார்கள். இவர்களோடு பழகுவதற்கு மற்றவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். இவரிடம் ஒரு அசாத்திய திறமை உண்டு. ஒருவரை பார்ப்பார், பேசுவார். அவருக்கு எது விருப்பமோ அதை பேசுவார். ஒரு சிலருக்கு நகைச்சுவை பிடிக்கும், அவரிடம் நகைச்சுவை. ஒரு சிலருக்கு சீரியஸ் தான் பிடிக்கும், அவர்களிடம் சீரியஸாக பேசுவார்கள். ஒரு சில இடங்களில் பேசவே கூடாது, பேச மாட்டார்கள். இவர்கள் மற்றவர்களை பார்த்து அவர்களிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிந்து அதன்படி நடப்பார்கள். சொல்லப்போனால் இது ஒரு தனித்திறமை. ஏனென்றால் நாம் நம் வழியில் தான் நடப்போம். சில நேரங்களில் மகத்தான வெற்றி கிடைக்கலாம், சில நேரங்களில் அகல பாதாளம்தான் கிடைக்கும். ஆனால் இவர்கள் அப்படி அல்ல. யாரிடம் எப்படி நடந்தால் எது நமக்கு நடக்கும், நல்லபடியாக நடக்கும் என்பதை அறிந்தவர்கள், புத்திசாலிகள். இவர்களிடம் இன்னொரு குணம் உண்டு. அந்த குணம் என்னவென்று சொன்னால், தன் காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். இவர்களிடம் ஒரு வேலையை கொடுத்தாகிவிட்டது, அந்த வேலை முடியும் வரை அதே நினைவாக இருப்பார்கள், கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். ஆகவே இவர்கள் எடுக்கும் செயல்களில் 100% வெற்றியை கொடுக்கும். அடுத்து மகரம். மகரத்தில் புதன் இருந்தால் எப்படி? இவர்கள் வீண் வாக்குவாதம் செய்வார்கள். வீண் வாக்குவாதமாகத்தான் அது இருக்கும். இவர்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், அடுத்தவருக்கு அந்த கருத்து இருக்காது. அந்த கருத்து இல்லாதது அவர்கள் குற்றமா? அது பெரும் குற்றம் போல் இவர்கள் நினைப்பார்கள். எப்படி இதை நினைக்க முடியாமல் போயிட்டு உங்களுக்கு? ஏன் இதை சொல்லவில்லை, ஏன் இப்படி செய்யவில்லை, ஏன் சொல்லவில்லை என்றெல்லாம் வாதிடுவார்கள். அது ஒரு தேவையற்ற ஒரு விஷயம்தான். அடுத்தவர் நிலையையும் நாம் பார்க்க வேண்டும். அந்த விஷயத்தில் இவர்களுக்கு இன்னும் சற்று ஒரு தெளிவு வேண்டும். அடுத்து, அப்படியெல்லாம் இருந்தால் கூட ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. அது என்னவென்று சொன்னால், நாளடைவில் கொஞ்சம் நாள் ஆக ஆக தனது குற்றங்களை தானே உணர்ந்து திருத்தியும் கொள்வார்கள். அந்த ஒரு அற்புதமும் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு புதன் உச்சம், கன்னியில் உச்சம். ஆக இவர்கள் ஆரம்பத்தில் தவறு நடத்துவதும் உண்மை, நடக்கும். அதே தவறை அடுத்தவர்கள் சுட்டிக்காட்டாமலேயே உணர்ந்து திருத்திக் கொள்வதும் நடக்கும். அன்பர்களே, நாம் தனுசு மகரம் பார்த்தோம். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம். மூலம், உத்திராடம், பூரட்டாதி, ரேவதி, கிருத்திகை, மிருகசீரிஷம், புனர்பூசம், ஆயில்யம், மகம், உத்திரம், சித்திரை, விசாகம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி
12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, அடுத்தவர் ஒரு நல்ல யோசனையை சொல்லியோ அல்லது திடீரென ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாகியோ அந்த கருத்துக்கு மதிப்பளித்து செயல்பட்டு நன்மையை காண்பீர்கள். ஒரு புது சிந்தனை ஒரு நல்ல பொலிவினை உங்களுக்கு கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று வெற்றிகரமாக ஒரு செயலை செய்து முடிப்பீர்கள். இதில் என்ன விசேஷம் இருக்கிறது? வெற்றிகரமான அந்த செயலில் உங்களுக்கு நன்மை ஏற்படுவது போல் இன்னும் சிலருக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை ஏற்படும். சிறப்பு தானே? நல்ல நாள் இந்த நாள். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி சோதனை, வேதனை, கஷ்டம் இருக்கிறது, நஷ்டம் இருக்கிறது, கலங்க வேண்டாம். மறுபாதி சாதனை. முதலில் சோதனை, பின்பு சாதனை. மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி தொட்டதெல்லாம் வெற்றி. நீங்கள் உங்களையே மறந்து விடுவீர்கள். எல்லாம் வெற்றி தானே என்று அலட்சியமாக இருந்துவிடக்கூடும். அந்த அலட்சியம் கூடாது. ஏன்? மதியத்திற்கு பிறகு நேரம் மாறுகிறது. முதலில் வெற்றி என்று ஆனது மதியத்திற்கு பிறகு தோல்வி என்று ஆகிறது. கவனம். மதியத்திற்குள் நீங்கள் நினைப்பதை நடத்தி முடியுங்கள். ஏதேனும் நீங்கள் நினைத்தால், முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் மதியத்திற்குள் முடித்து விடுங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி வீண் பிரச்சனைகள், மனக்கசப்பு. மறுபாதி தானே விலகுகின்றது தீமைகள், நட்பு உறவு தளிர்க்கின்றது. மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. கன்னிராசி அன்பர்களே, ஒரே கல்லில் 2 மாங்காய் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது இன்று உங்களுக்குத்தான். ஒரு காரியம் ஆற்றுகின்றீர்கள். அந்த காரியத்தால் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கிறது. ஒரு மாங்காய். ஏற்கனவே இருந்த சில கஷ்டங்கள் அகலுகின்றது. அது இன்னொரு மாங்காய். ரெட்டிப்பு பலன் இன்று உங்களுக்கு. துலாம் ராசி அன்பர்களே, உயர்ந்த கருத்துக்களை, நல்ல விஷயங்களை பேசியும் நல்ல செயல்களை செய்தும் ஒரு நல்ல பெயரை இன்று நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஏனென்றால் ஒரு நல்ல பெயரை சம்பாதிப்பது என்பதுதான் சற்று கஷ்டம். அதுதான் முக்கியம். அந்த நன்மையை, அந்த நல்லதை இன்று நீங்கள் செய்து காட்டுவீர்கள். நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, எல்லோரும் முயற்சிக்கின்றார்கள். முயற்சி செய்யாதவர்கள் யாருமே இல்லை. ஆனால் ஒரு சிலரது முயற்சி தொய்வில்லாமல் ஒழுங்காக நல்லபடியாகவே சென்று
வெற்றியை அடைகிறது. ஒரு சிலர் முயற்சி பாதியில் விலகி திசை மாறி குறைந்து கொஞ்சமாக கிடைக்கும் லாபம், இல்லைனால் கிடைக்காமலும் போகலாம். ஆனால் உங்களுக்கு நீங்கள் காட்டும் உங்கள் முயற்சி சீராக ஒழுங்காக சென்று இலக்கை அடைந்து நன்மையை தருகிறது. நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே, தொலைநோக்கு பார்வையோடு இன்றைய தினம் நீங்கள் செயல்படுவீர்கள். செயலிலும் பேச்சிலும் நாளைய நன்மைக்காக இன்றைய உழைப்பு உங்களிடமிருந்து வெளிப்படும். மகர ராசி அன்பர்களே, பெருத்த லாபம் உண்டு. அந்த லாபம் செயல்பட்டா அல்ல, யாரேனும் கொடுத்தா அல்ல. எப்படி? உங்களது பேச்சால் அது நடக்கும். கும்பராசி அன்பர்களே, நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் உங்களுக்கு மேல் உள்ளவர்களும் எந்த விஷயம் எப்படி நடந்தால் நல்லது என்று நினைத்தார்களோ அதை நீங்கள் நடத்தி காட்டுவீர்கள் என்று பெரும்புகழ் உண்டு. மீனராசி அன்பர்களே, அவ்வப்போது கோவில், குளம், தானம், தர்மம் போன்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். மற்றவர்களும் ஈடுபடுவார்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், அந்த தர்ம காரியத்தை செய்யும்போது உள்ளம் உங்களுக்கு பூரிப்பு அடையும். மற்றவர்களுக்கு அந்த அளவுக்கு அது நடக்காது. அந்த ஒரு விசேஷம் இன்றும் நடக்கிறது. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.